வணக்கம். இன்று 3 நிமிடத்துக்கு டெய்லி ஒரு செய்தி சொல்கிறதுக்கு ஒன்று சொல்லிகிட்டு இருப்பேன். 2 நாளாக விட்டு போச்சு. இன்று 3 நிமிடம் 34வது நாளுன்னு வச்சு இன்றைக்கி 34th டே. இன்றைக்கி குழந்தைகள் எல்லாமும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கணிகள்னு நம்ம சொல்லுவோம். பெரியவாளுக்கெல்லாம் அநேகமாக இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் குழந்தைகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். பலா வாழைம்பாங்க. மாம்பழம் வந்து மாம்பழத்தில் பல வெரைட்டிஸ் ஜாதிகள் இருக்குது. இது வந்து ஒட்டு மாம்பழத்தோட பீஸ் வச்சுருக்கேன். இது மாம்பழம் ஒரு கனி. முக்கணியில் பலாப்பழம் அந்த சொலையை எடுத்துட்டு அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, நாம்பெல்லாம் இருக்கக்கூடாது, எடுத்துகிட்டு சுத்தமாக இது பண்ணி வச்சுருக்கேன். பலாப்பழம். இது வாழைப்பழம். அதேமாதிரி வாழைப்பழத்துலேயும் பல வெரைட்டிஸ் இருக்குது. இது வச்சுருந்துருக்கு வந்து ரஸ்தாளி வச்சுருக்கேன். பூவன் இருக்குது, கற்பூரவள்ளி இருக்குது, செவ்வாழை இருக்குது. இப்படி வாழைப்பழங்களும் நிறையா இருக்குது. நம்ம வந்து உணவே மருந்தே உணவுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து இப்போ எல்லாமே இப்போ எரு போடுறாங்கிறது உண்மை தான், மறுக்க முடியாத உண்மை. பலாப்பழங்கள்லாம் வீட்டில் வச்சுட்றா. அது ஒன்றும் தனியாக இப்போ மழை பெய்கிற போது போகிறது. சில பேர் தண்ணி பாய்ச்சறா இல்லைங்கள. அதுக்கு பெரிய நிறையா காய்ப்பு இருந்ததுன்னா வேர்படான்னு அதுக்கு நிறையா ஏதாவது கொஞ்சம் மருந்து போடுவா, அவ்வளோதான். பூச்சி வராமல் இருந்தால் மருந்து அடிப்பா. இப்போ வாழை எல்லாமே மருந்து தான் அடிக்கிறா. குடிமனுக்கு மருந்து அடிக்காத வாழையாக இருந்தால் நல்லது. இப்போ நன்னா அலம்பிட்டு தோலை நம்ம சாப்பிட்லனாலும் பழத்தை தான் சாப்பிட்லனாலும் நன்னா அலம்பிட்டு பீஸ் போட்டு சாப்பிட்ணும். முக்கணிகள் பலா வாழை. எதுவும் முத்தமிழின் சுவை விருதோ இல்லை முக்கணியின் சுவை விருதோ இல்லை முத்தமிழின் சுவை விருது. இயல் இசை நாடகம்னு தமிழை 3 சொல்லுவாள். இயல் இசை, இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு 3 சொல்லுவாள். அதேமாரி எல்லாம் இங்கே 3 முக்கணிகளும் 3 முக்கணிகள். ரொம்ப தலையாய கணிகள். நிறையா பழங்கள் இருக்குது இல்லைங்கள. மாதுளை இருக்குது, கொய்யா இருக்குது. அதுக்கு கொய்யா எல்லாமே சத்து இருக்குது. இந்த முக்கணிகளை செலக்ட் பண்ணி முக்கணிகள் அந்த காலத்துலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு வரோம். இதுதான் முக்கணிகள். தெரியாத குழந்தைகளுக்கெல்லாமும் இதை காட்டுங்க, அந்த வீடியோவை சொல்லுங்க. அந்த முக்கணிகளில் தெரிஞ்சுக்கணும். சின்ன குழந்தையிலேருந்து தெரிஞ்சுக்கணும். முக்கணிகள்னால் பலா வாழை. மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம்னு சொல்கிறது பெருசாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக பலா வாழைன்னு சொல்கிறோம். பெரியவாளுக்கெல்லாம் இது தெரிஞ்ச ஒன்று தான், புதுசாக ஒன்றும் நான் சொல்லிடல. இருந்தாலும் முக்கணிகளை பற்றி போடணுங்கிறதுனால ஒரு வீடியோ போடுறேன். இன்று வந்து ரொம்ப சில நாளைக்கு 3 நிமிஷங்கிறது 3.5 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகிடுறது. இன்றைக்கி ஒரு கனியோடு இன்றைக்கி வந்து ஆஷாட ஏகாதசி எல்லாம் விசேஷமான நாட்கள் இருக்கிறதுனால சுவாமிக்கு இதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டா, சாதாரண சாப்பிட்டா ஆகாரம், அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டா அது பிரசாதமாக இருக்கும். அதேமாரி சாப்பாடையும் வெறும் சாதமாக சாப்பிட்டா சாதம், அது சுவாமிக்கு நைவேத்தியத்தை பண்ணிவிட்டு ஒரு கையை காமிச்சிட்டு அவர் என்ன சாப்பிடவா போகிறேன், பகவானே நீ போட்டது தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா அது பிரசாதமாக அமைஞ்சு உடல் நலத்துக்கு நல்ல நன்மை பயக்குங்கிறது நம்மளோட இந்து மத தத்துவங்கள். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். குழந்தைகளுக்கெல்லாம் பழங்கள் நிறையா வாங்கி கொடுங்க. பேக்கெட் ஃபுட்டும் பாட்டில் ட்ரிங்க்ஸும் வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். இன்று வந்து 3 நிமிடத்தில் முக்கணிகளை பற்றி சொல்லியிருக்கேன். குறை நிறை இருந்தால் சொல்லுங்க, சஜஷன் சொல்லுங்க. உங்களோட இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அனுப்புங்க. அவசியம் அம்புக்குரிய தொட்டு பார்க்காதீங்க. கீழே உள்ள இங்கிலீஷ் 2 வரியை தருங்க. மிக்க மகிழ்ச்சி. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். இன்று 3 நிமிடம் ஓவர். தேங்க்யூ.